தமிழக வெற்றிக் கழகம். அதாவது நேத்திலேருந்து வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் நம்ம யூடியூப்பில் எல்லா மீடியாலையுமே. ஸோ நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, பொதுவாக என்னோட கருத்துக்களை நான் தெரிவிக்க போகிறேன். ஓவரால் இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு டாப்பிக்கை பற்றி மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சாரத்தை பற்றி, மற்றது இந்த அரசியல், இந்த கட்சி அந்த கட்சி, டிவிகே, இதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. ஒரே ஒரு வார்த்தை, அதான் நம்மளோட தலைப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பு. போயிடுச்சு அது. பொறுப்பு. அந்த பொறுப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு இல்லை, குறிப்பிட்ட சில நபர்களுக்கு அந்த பொறுப்பை பற்றி பேச போகிறேன். முதல்ல வந்து நம்ம இந்த பொறுப்பு யாருக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மக்கள்கிட்டேருந்து. நான் என்னோட ஊருக்கு அரியலூர் மாவட்டத்திற்கு வந்து விஜய் வந்திருந்தப்பயே இதை பற்றி நான் ஒரு பதிவு போடணும்னு நினச்சேன். பொறுப்பு இல்லாமல் எனக்கும் போடாமல் விட்டுட்டேன். இதுதான் சொல்கிறேன், அந்த பொறுப்பு. அந்த இடத்துல நான் பொறுப்பாக அதை பண்ணியிருக்கணும். என்னோட இதை நான் போடாமல் விட்டேன், என்னோட கருத்தை. அது வந்து போட வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ முதல்ல மக்களாகிய நீங்கள் தளபதி விஜயை ஒரு ஆக்டராக பார்க்குறத நிப்பாட்டிட்டு ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்க கற்றுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே இன்னமும் நீங்கள் வந்து விஜயை வந்து ஆக்டராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் வந்து நேரில் ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் அரியலூரில் நடந்த அந்த பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். ஸோ அங்கே யாருமே வந்து விஜயை வந்து ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்கல, ஒரு கட்சி தலைவராக பார்க்கல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் எல்லாம் ஒரு ரசிகர்களாக தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ இதை வந்து முதல்ல தவிர்க்கணும். அன்னைக்கு நான் போடணும்னு நினச்ச பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அரசியல் சார்ந்த பிரச்சாரத்துக்கு ரசிகர்களாக நீங்கள் வரீங்க, ஓகே. 18 இயர்ஸ் எபோவில் இருக்கவங்க நீங்கள் வரீங்க, ஓகே. சில பெண்கள், சில குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து ரசிகர்களாக அங்கே வந்து நிற்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? ஏன்னா ஒரு கூட்ட நெரிசலை உங்களால் வந்து இது பண்ண முடியும், பட் ஒரு குழந்தைகளால் கண்டிப்பாக முடியவே முடியாது. அண்ட் இன்னொன்று, ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்குலாம் ஒரு இதுவே இல்லை, நிபந்தனைகள் இல்லை, ஒரு ரூல்ஸ் இல்லை, ஒரு ரெகுலேஷன் இல்லை. இது வந்து ரசிகர்களை குறை சொல்வதற்காக இல்லை, ரசிகர்கள் மனநிலையை மாற்றிக்கொள்வதற்காக. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும், எல்லா விஷயங்களையுமே பார்க்கணும். மேலே ஏறி ஓடுறது, ஆடுறது, பிடிச்சி இழுக்கிறது, அதாவது தளபதி விஜய் வர வரைக்கும் கூட ஒரு கண்ட்ரோல் இருக்குது. தளபதி விஜய் வந்து மக்களை சந்திக்கக்குள்ள அந்த ஒரு நொடி எல்லாருமே வந்து செயலிழந்து போயிடுறாங்க. என்ன செயலிழந்துன்னா, தன்னோட நினைவு செயலிழந்து போயிடுறாங்க. என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், அந்த ஒரு 10 நிமிஷம் தான் வந்து தளபதி பேசுவார், அதை கேட்டால் போதும்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாராவது இருந்தால் இடித்து தள்ளிட்டு கூட போகிறாங்க. ஸோ இந்த மனநிலையெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் பிரச்சாரத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல, எவ்வளோ விஷயங்கள் வந்து மீடியாவில் போயிட்டே இருக்குது. அவர் பேசுகிற டைலாக்ஸ் வந்து போயிட்டே இருக்குது, ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்குது. அது வந்து அவரோட கெத்தை காட்டுறதுக்காக வந்து நம்ம ஐடி விங்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு இல்லை, ஏன்னா வந்து அதை தான் அவங்களோட வேலை. பட் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நடக்கக்குள்ள அவர் பார்க்குறாப்புல, அதாவது பேனர் கிழிச்சிக்கிட்டு விடுவது, ஒரு விஷயம் கீழே வருது, இதெல்லாமே வந்து பார்க்கக்குள்ள அப்போ வந்து பொதுமக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு ஒரு பதிவு போட்டிருக்கலாம். ஒரு 30 செகண்ட் பதிவு. அதாவது நான் கட்சி மீட்டிங் வரக்குள்ள, நான் பிரச்சாரத்துக்கு வரக்குள்ள தயவுசெய்து என்னோட தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ இந்த மாதிரி மேலே ஏறுறது போகிறது இதெல்லாம் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கலாம். இது வந்து அவரோட பொறுப்பு, இதெல்லாம் வரும். அண்ட் அடுத்தபடியாக அரசு மற்றும் காவல்துறை. ஸோ இவர்கள்லாம் வந்து இவர்களுக்கு ஒரு பொறுப்புகள் இருக்குது. அதாவது பொதுவாக வந்து கட்சி ரீதியாக பார்க்காம ஒரு அரசாங்கம், அதாவது இப்போ இருக்க கரண்ட்டில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் மற்றும் காவல்துறை என்பது எப்பொழுதுமே மாறாது. அரசாங்கம் வேணால் கட்சிகள் மாறிக்கொண்டிருக்கலாம், காவல்துறை அவங்களோட பொறுப்புகளும் அவங்களோட இதுவும் எப்பொழுதும் மாறாது. இது எல்லாமே இப்போ நான் சொன்ன தளபதி விஜயோடது அண்ட் இப்போ சொல்கிற காவல்துறையோடது, மற்றபடி எல்லாமே வந்து குறை சொல்வதற்காக அல்ல, அவர்கள் பொறுப்புகளை சரிபார்த்து கொள்ள வேண்டும்.
ஏதோ ஒரு காரணத்தினால் அதை வந்து சரிபார்க்காமல் விட்டுடுறாங்க. ஸோ இதுக்காக தான் இங்கேயும் வந்து நான் இந்த கட்சிக்காக விஜய்க்காக பேச வரேன், டிஎம்கேக்காக பேச வரேன், அது இது அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு தளபதி ரசிகன், அதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று, நான் டிஎம்கேக்கு ஆப்போசிட் அப்படிலாம் கிடையாது. தளபதி வரத்துக்கு முன்னாடி நான் டிஎம்கேவுக்கு எத்தனையோ முறை ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இங்கே நான் யார் சார்பாகவும் பேசலை. ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, ஒரு குடிமகனாக, மற்றும் மீடியாக்குள்ளே நான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஊர் சார்ந்து மற்றும் இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து எந்த இடத்துலையும் உயிரிழப்பு ஆகக்கூடாது, மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே தான், யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. அண்ட் அரசாங்கத்துக்கு சொன்ன மாதிரி அவர்கள் வந்து எதிர்கட்சியோ இல்லை ஆளுங்கட்சியோ இல்லை யாரோ ஒரு கட்சி நம்மளை தாண்டி ஒரு சக்தியாக வளர்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஓகே, அது பொலிட்டிக்கலாக நீங்கள் எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். பட் பொதுமக்கள் சார்ந்து வரக்குள்ள, பொதுமக்கள் அதில் இன்வால்வ் ஆகக்குள்ள, ஸோ அவங்களோட வேலை என்னவோ அந்த வேலையை சரிபார்த்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரோட பொறுப்பு என்னவோ அதை பண்ணிக்கணும். அண்டு காவல்துறை கண்டிப்பாக, காவல்துறை வந்து கட்சி ரீதியாக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க, நாளைக்கு இவங்க ஆளுங்கட்சியாக மாறலாம், இதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு நிறைய ப்ரெஷர்கள்லாம் போடுவாங்க. மக்கள் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன் தளபதி ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் அவங்கெல்லாம் அதான் சொன்னேனே, அந்த விஜய்ன்னு வரக்குள்ள அவங்களோட நிறைய இதெல்லாம் போயிடுது. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களாட்டி ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். பட் இருந்தாலும் சில பொறுப்புகளை கரெக்டாக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு என்னோட கருத்து. அண்டு லாஸ்ட்டாக ஒரு பொறுப்பு, இது யாருக்குன்னா மீடியா, அது எந்த மீடியாவாக இருந்தாலும் சரி, சேட்டலைட் மீடியாவாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இவங்க எல்லாமே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கடமை என்ன அப்படின்னா, நீங்கள் யார் சார்ந்து வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்காக வேலை செய்வது அல்ல. அது வந்து இருக்கலாம், அது வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். பட் ஒரு உண்மை நிலையை சொல்லக்குள்ள நீங்கள் யார் சார்ந்தும் இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் என்னென்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவங்களை பேச வச்சு போட்டுட்ருக்கீங்க, ஒரு பக்கம் என்னென்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவங்களை பேச வச்சு போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஆக்சுவலாக உண்மையில் நடந்தது என்ன அப்படிங்கிறத ஒரு ஆளாவது காட்டணும், மக்களுக்கு புரியணும். அது வந்து யார் மேலே தப்புங்கிறத தாண்டி ஏன் இது நடந்துச்சு, இது நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்காக. ஸோ நோக்கமே அதாக தான் இருக்கணும். எல்லாத்தோட நோக்கமும் ஒருத்தர் மேலே குறை போடுறதுக்காக இருக்குது இப்போது. ஓகே, ஆப்வியஸ்லி கண்டிப்பாக குறை போட்டு தான் ஆகணும். ஏன்னா யாரோ ஒருத்தரோட தப்பால் தான் இது நடந்திருக்குங்கிறது ஓகே, அது மீடியாவாக நீங்கள் பண்ணுறீங்க ஓகே. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. இது நடக்காமல் இருக்க, இது நடந்ததுக்கான விளக்கம், இதெல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மீடியா சைட்லேருந்து மக்கள்கிட்ட போகிறது மீடியாவோட பொறுப்பு. ஸோ இவங்க எல்லாருமே இந்த பொறுப்புகளை கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கான பொறுப்புகளை தயவுசெய்து வந்து தெரிஞ்சு அதை வந்து பூர்த்தி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து, அதனால் இது சரியாகவும் இருக்கலாம், இல்லை என்னோட சிந்தனைகள் என்னோட கோணத்துலேருந்து சொல்கிறதுனால இது தவறாகவும் இருக்கலாம். சரியாக இருந்தால் அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் குறைகளை கமெண்ட்டில் சொல்லலாம். பட் இது வந்து தனிப்பட்ட யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. முக்கியமாக எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. முக்கியமாக மக்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், தளபதி விஜயை அரசியல்வாதியாக, அதாவது பொலிட்டீஷியனாக கொஞ்சம் பார்க்க கற்றுக்கோங்க. அதுவும் நல்லது தான். அப்போ தான் பொலிட்டிக்கலாக இது நல்லா போகும். ரசிகர்களாக இனிமேல் பார்க்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு அவரை ஒரு கட்சி தலைவராக, அவரை ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்க கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அண்டு பொதுமக்கள் ரசிகர்களாக அங்கே உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் வாங்க, குழந்தைகளை, பெண்களை, சின்ன பசங்களெலாம் தயவுசெய்து கூட்டிகிட்டு வராதிங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். மற்றபடி பொலிட்டீஷியன்ஸுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை அரசாங்கம் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய இடத்துல பேட்டிகளில் கொடுத்துருந்தாங்க, நான் கட்சி ரீதியாக பேச விரும்புகிறேன்னு. அப்படி கட்சி ரீதியாக உண்மையாலுமே பேச விரும்பலை என்றால் இதுக்கான முழு விளக்கத்தையும் ஒரு டீம் அமைச்சு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை எடுத்து மக்களுக்கு கொடுங்க. எதிர்காலங்களில் இது நடக்காமல் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.